ஹாய் வியூவர்ஸ், நான் தான் எஜுகேஷன் சத்யான்பு. இந்த வீடியோவில் தலைவன் தலைவி எந்த படத்தோட விமர்சனம் பார்க்குறோம். இதில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன், காளி வெங்கட், ஆர்கே சுரேஷ், சென்ராயன், யோகி பாபு, தீபா, ஹரிப்ரியா நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அரேஞ்ச் மேரேஜாக பார்க்குறாங்க, ஒரு கட்டத்தில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் லவ் பண்ணி 2 பேரும் வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பெற்றவங்களோட தலையிடுறதுனால எவ்வளோ பிரச்சனை வருது. இவங்க 2 பேத்துக்குள்ள அடிக்கடி என்ன சண்டை வரதுனால ஏன் ஹீரோன் எங்கள் அப்பா வீட்டு கோச்சிட்டு போகிறாரு. அப்படி கோச்சிட்டு போகிறதுனால இவங்க 2 பேத்துக்குள்ளே அந்த காதல் எவ்வளோ பிளவுபட்டு எவ்வளோ டைவர்ஸ் வரையும் போகுது. அவங்க குழந்தைக்கு எப்படி மொட்டை அடித்தாங்க, இந்த மொட்டை அடிக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறது தான் தலைவன் தலைவி. இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படம் ஆரம்பிச்சிருந்து எண்டு வரையும் இவங்க 2 பேருமே தன்னோட நடிப்பில் ஸ்க்ரீனை ஃபுல்ஃபில் பண்ணி கொண்டு போகிறாங்க. இவங்களுக்கு இடையில வரக்கூடிய சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், காதல் காட்சிகளாக இருக்கட்டும், ரொமான்ஸாக கூட இருக்கட்டும், காமெடியாக கூட இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த ஓடிபி கல்யாணம் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கட்டும், அப்போ அவங்க பேசக்கூடிய வசனங்கள், அதுக்கப்புறம் புருஷன் பேர் சொல்லக்கூடாது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட எல்லாமே படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே படத்தை கடைசி வரையும் ஸ்டேஜிங் பண்ணி ஷோல்டரில் தூக்கிட்டு போகிறாங்க. இந்த படத்தோட நெக்ஸ்ட் பாசிங் கேட்டிங்கன்னா, தீபா, ஹரிப்ரியா இவங்களோட வில்லத்தனம் இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இவங்களோட வில்லத்தனம் நின்று பேசியிருக்கு. ஸ்க்ரீனில் வியக்கிற அளவுக்கு இவங்களோட ஸ்கில்ஸ் வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட நெக்ஸ்ட் பாசிங் கேட்டிங்கன்னா, சாங்ஸ் சந்தோஷ் நாயரன் பண்ணியிருக்காரு. நிறைய பாடல்கள் இருந்தாலும் 2 பாட்டு மட்டும் தான் தேட்டர் வெளியே வரும்போது நம்ம மனசில் நிற்கிது. அந்தளவுக்கு அந்த பாட்டோட வரவேற்பு மக்கள் இடத்துல நிறைய இருந்ததுனால இந்த பாட்டுக்காக சில பேர் இந்த படத்துக்கு வந்திருக்கலாம். ஸோ அந்த அளவு தான் நான் பார்த்தேன், என் கூட இருந்தவங்களும் அப்படி தான் பார்த்தாங்க. இந்த படத்தோட நெக்ஸ்ட் பாசிங் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், விஜய் சேதுபதிக்கும் ஆர்கே சுரேஷ்க்கும் நடக்கக்கூடிய அந்த ஃபைட்டிங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இன்னும் கொஞ்சம் பெட்டர் தானே பண்ணியிருக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அந்தளவுக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் அந்த படம் இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ளஸ் மூமெண்ட்ஸாக அமைஞ்சிருக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இன்னும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கவனம் செலுத்திருக்கலாம். இந்த படத்தோட நெக்ஸ்ட் பாசிங் கேட்டிங்கன்னா, ஒளிப்பதிவு, இந்த வில்லேஜில் நடக்கக்கூடிய ஒளிப்பதிவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ளஸுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா, ஒளிப்பதிவு அந்தளவுக்கு ஒளிப்பதிவு கேமராமேன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த குலதெய்வ கோயில், அவங்க வீடு, அவங்க ஹோட்டல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நெக்ஸ்ட் பாசிங் கேட்டிங்கன்னா, யோகி பாபு வரக்கூடிய எல்லா போர்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிரிப்புத்தன்மையை வெளியே நம்மள்கிட்ட வாங்குறாரு, நம்மளை சிரிக்க வைக்கிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படம் ஆரம்பிச்சிருந்து கடைசி வரையும் அவரோட ரோல் ஸ்க்ரீனில் அப்படியே போயிட்டே இருக்குது. அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இவர் ஒரு கட்டத்தில் இவர் ஹீரோ மாதிரி ஒரு சைடில் போயிட்டே இருப்பார். பாபா பாஸ்கர், காளி வெங்கட், சென்ராயன், வினோத் இவங்களோட ரோல்னால் கொடுத்து வேலையாக கரெக்டாக போயிருக்காங்க. சென்ராயன் பார்த்திங்கன்னா, அவர் விஜய் சேதுபதி அடி வாங்குற ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தார். ஓவர் ஆக்டிங்குமே இல்லாமல். ஏன்னா அவருக்கு இப்போ நிறைய படங்கள் பண்ணலாம், அவர் கொடுத்த ஒரு கேரக்டர்லாம் நல்லா வாழ்ந்திருக்காரு சென்ராயன். இயக்குனர் பார்த்திங்கன்னா பாண்டியராஜ் அவரோட படங்கள்னாலே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் கொண்டு வர அந்த டிஃப்ரெண்ட்டான நேம் வைப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருந்தா ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான நேம், அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல், அது ஆளுமை தன்மையில் கூட சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதத்துலையும் சரி அந்த முக்கியத்துவத்தை டேரக்டர் கொடுத்துருக்காரு. ஆரம்பத்தில் டேரக்டர் அவர் சொன்ன அந்த விதத்தில் கணவன் மனைவி உறவு எவ்வளோ முக்கியமோ அதை போராடி தக்க வச்சு ஒன்றா வாழ்கிறதுலையும் இருக்குது. இதில் 3ஆம் மனுஷன் தலையிடும் போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதல், அவங்களுக்குள்ள அந்த பாசம் எங்கே காணாமல் போகுது. இந்த தலையீடுகள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப எளிமையாகவும் நகைச்சுவையாகவும் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் இந்த படம் ஜெயிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுவும் ஒவ்வொரு கதாபாத்திரம் டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ் வச்ச விதத்தில் இந்த படம் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த கதாபாத்திரம் நேமுக்காகவே சில பேர் இந்த படத்தை பார்த்துருக்கலாம். அதோட சின்ன லேக்ஸ் இருக்குது. அந்த சண்டை காட்சிகளாக கூட இருக்கட்டும், விஜய் சேதுபதிக்கும் ஆர்கே சுரேஷ்க்கும் ஜென்ம பகையாத ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சியாக கூட இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் பண்ணி போயிருக்கலாமோ அப்படின்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி தான் அந்த படம் இன்னும் பெட்டர் மூவாக வந்திருக்கும். ஒரு ஃபேமிலியாக ஒரு 2 ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்கணும், எந்த அடல்ட் கண்டென்ட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு சிரித்து நீங்கள் பார்க்கணுன்னா இந்த தலைவன் தலைவிக்கு வரலாம். உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை இந்த தலைவன் தலைவி கொடுக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.5. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு படம். இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த முறை சந்திப்பது உங்கள் எஜுகேஷன் சத்யான்பு. பாய், லவ் யூ டு ஆல்.